வணக்கம். இன்னைக்கு 13 ஜூலை 2021 டைம் வந்து கரெக்டாக 9 மணி 23 நிமிஷம் ஆகுது. இன்னைக்கு நம்ம ரெண்டு விதமான ஸ்ட்ராட்டஜி பண்ண போகிறோம். ஒன்று டிமாண்ட் அண்ட் சப்ளை கான்செப்ட் ஒன்று, இன்னொன்று ஸ்கேல்பிங் கான்செப்ட் ஒன்று. இப்போ நான் டிமாண்ட் அண்ட் சப்ளையில் 35,830 ரேஞ்சு கிட்ட வந்து கீழே திரும்பினா செல்லு, அதுக்கு ஸ்டாப் லாஸ் 35,930. அதே போல் 35,000 கிட்ட கீழே வந்து திரும்ப மேலே ரிவர்ஸ் ஆகும்போது பையு 34,900 ஸ்டாப் லாஸ். ஸோ நம்ம இந்த பேங்க் நிஃப்டி சார்ட்டை வச்சு ஆப்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறக்கூடிய அளவுக்கு உண்டான செட்டிங்ஸ் வந்து நம்ம ரோபோவில் பண்ணியிருக்கோம். உதாரணமாக நம்ம 35,830 கிட்ட வந்து செல் வரும்போது ரோபோவில் ஆட்டோமேட்டிக்காக 35,800 புட் ஆப்ஷன் பை ஆகும். அதாவது இது எல்லாமே பியூர் ஆப்ஷன் பையிங் கான்செப்ட். ஸோ நம்ம செல் ரேஞ்ச் வரும்போது புட் ஆப்ஷன் பை ஆகும், அதே போல் பை ரேஞ்ச் வரும்போது கால் ஆப்ஷன் பை ஆகும். இதுதான் இந்த கான்செப்டுடைய ஒரு விஷயம், சிறப்பம்சம். அடுத்து ஸ்கேல்பிங் எதுவும் எடுக்கலை. ஸ்கேல்பிங் ஒரு செப்பரேட் ஸ்ட்ராட்டஜி, அது செமி ஆட்டோமேட்டிக்கில் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜி. இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ராட்டஜி ஃபியூச்சர்ஸ். இது வந்து தானாக இந்த இடம் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆப்ஷன் எடுத்துக்கும். இந்த கான்செப்டில் ஸ்கேல்பிங்கில் நம்ம பட்டன் மூலமாக எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம் ஆர்டரை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11 மணி 50 நிமிஷம் ஆகுது. இப்போ நம்ம 35,300 கால் ஆப்ஷன் ஸ்கேல்பிங்கில் 4 லாட் பை பண்ணியிருக்கோம். ஸ்கேல்பிங்கிறது செமி ஆட்டோமேட்டிக் கான்செப்ட். ஸோ இதில் நம்ம இந்த பட்டன் மூலமாக தான் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இந்த ரெட் கலர் லைன் வந்து ஸ்டாப் லாஸ். இதை வந்து நமக்கு தேவையான மாதிரி கீழே நகர்த்திக்குவோ இல்லை மேலே ட்ரெயில் பண்ணவோ முடியும். ஆனால் டார்கெட்டுன்றது பண்ண முடியாது. ஸோ நம்ம எங்கே ஸ்டாப் லாஸில் வச்சு நம்ம பட்டன் கிளிக் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உண்டான இடைவெளியாக வந்து டார்கெட் 1 டார்கெட் 2 ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் வந்து செட் பண்ணிடும். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம பை பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நமக்கு ரோபோவில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பை ஆகிருக்கு. நெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பை ஆகிருக்கு. எம்டிஎம் பார்த்தீங்கன்னா ஒரு 657 ரூபா கிட்ட எம்டிஎம் மைனஸில் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து டைம் வந்து 12 மணி ஆகுது. நம்ம வாங்கின கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து லாபம் வந்து ஒரு 1,300 1,400 கிட்ட இருக்குது. இது இப்போ ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சுன்னா நம்ம வாங்கின 4 லாட்டில் 2 லாட் வந்து இந்த ஃபஸ்ட் டார்கெட்டில் கொடுத்துருச்சுன்னா நமக்கு வந்து இந்த பர்டிகுலர் ட்ரேட் நமக்கு வந்து நஷ்டம் இல்லைன்ற ஒரு சைக்காலஜிக்கல் பெனிஃபிட் நமக்கு கிடைக்கும். சைக்காலஜியாக நம்ம வந்து ஒரு மன ரீதியாக நமக்கு வந்து ஒரு நிம்மதியும் ஒரு உறுதியும் கிடைக்கும், இந்த ட்ரேட் நமக்கு லாஸ் இல்லைன்னு. அப்போது மீதி இருக்கக்கூடிய 2 ட்ரேடை நம்ம நிதானமாக வெயிட் பண்ணி உட்காந்து பார்க்கக்கூடிய உண்டான மன நிம்மதி நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம எப்போ வந்து 2 லாட் வாங்கினா கூட 1 லாட் டார்கெட் 1ல கொடுத்துட்டு அந்த ட்ரேடு லாஸ் இல்லைன்ற உறுதி எடுத்ததுக்கப்புறம் அது எங்கே வேணால் போயிட்டு போது நமக்கு என்ன பிரச்சனை, நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதோடைய லாபம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 1,500 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போ இது வந்து டார்கெட் 1 அச்சீவ் ஆகிடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் போனதுனால ஒரு ஹாஃப் குவான்டிட்டி, அதாவது 4 லாட் வாங்கினதில் 2 லாட் வந்து ரோபோ வித்துருச்சு. இப்போ 2 லாட் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. இப்போது இந்த ட்ரேட் நமக்கு வந்து லாஸ் ஆனால் கூட நமக்கு நியூட்ரலில் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுன்னா கூட ஒரு பாகம் வந்து நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டார்கெட்டில் விற்றதுனால இந்த ட்ரேட் நமக்கு லாஸ் இல்லைன்ற முடிவு இருக்குது. இப்போது இது 1:2 போச்சுன்னா நம்ம அப்போது ஸ்டாப் லாஸை வந்து நம்ம ட்ரையல் பண்ணி மேலே கொண்டு போகலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்க்குறோம், கரெக்டாக 1 மணி 4 நிமிஷம் ஆகுது. நம்ம வாங்கினது பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் குவான்டிட்டி டார்கெட் 1ல விற்றுட்டோம். இன்னொரு ஹாஃப் குவான்டிட்டி இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போது நம்மளுடைய 1:2 ரேஞ்ச் கிட்ட இப்போது ஓடிட்டுருக்கு. இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்முடைய லாபம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 6,500 ரூபா 6,535 ரூபா கிட்ட ப்ராஃபிட் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இது நமக்கு போதும் அப்படின்னா நம்ம வந்து ஓவரால் எக்ஸிட் கொடுத்துக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு வந்து நேராக டார்கெட் 1ல ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ டார்கெட் 1ல 35,695 இருக்குது அப்படின்னா இப்போ நம்முடைய ரோபோவில் பாருங்கள் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரெயில் ஆகிருக்கு. இப்போ நமக்கு வந்து இப்போதைக்கு நமக்கு லாபம் வந்து ஒரு 6,400 ரூபா இருக்குது. இல்லை இது நமக்கு போதுன்ற அடிப்படையில் நாம் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பை எக்ஸிட்ன்றதை கிளிக் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ரோபோவில் எல்லாம் கட் ஆகிடுச்சு, நெஸ்ட்லையும் கட் ஆகிடுச்சு. 6,501 ரூபா கிட்ட ப்ராஃபிட் புக் ஆகிடுச்சு. இவ்வளோதான் இன்றைக்கி ட்ரேட் முடிஞ்சுது. இன்றைக்கி இதுக்கப்புறமா நான் வந்து எடுத்தால் தான் எடுப்பேன். ஸோ நாளை ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.